நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. குட் என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. அதாவது ஒரு தடவை பார்க்கலாம் சார். சூப்பர்லாம் சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு. பிளாக் எல்லாமே வழக்கம் போல சூப்பரா நினைச்சிருக்காங்க. ஃபுல் ஸ்டோரியும் கிடையாது, பட் வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா பிளாக்மெயில் வேற லெவல். படம் ஏகப்பட்ட சஸ்பென்ஸ், ஏகப்பட்ட த்ரில்லிங். படம் பார்க்கும்போது அப்படியே உச்ச கட்டத்துல போய் மினி சீட்ல உட்கார வைக்குது. இப்ப இந்த படம் வந்து வேற லெவல்ல போய் நிக்க போது. மாறன் சாரோட படைப்புல மிக முக்கியமான படமா இருக்கு இது நான் நினைக்கிறேன். பிளாக்மெயில் படமா சார்? பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. அது ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தடவை பார்க்கலாம். இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லிங் அதிகமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு பார்த்துட்டு நல்லா இல்லை சொல்லிட்டு வந்துருவாங்க. 20-25 மினிட்ஸ் படம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் பயங்கர லாகா போகுது. பட் இன்டர்வல் கிட்ட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இன்டர்வல் இருக்காரு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா படம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. கொஞ்சம் லாக் இருந்தாலும் ஓவராலா வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு படம் நல்லா தான் போகுது. எல்லாமே நல்லா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல எல்லாமே நல்லா தான். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்க. பிளாக்மெயில் தான், குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து எல்லாமே பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு குழந்தைய வச்சு பண்ணும்போது அது வந்து சுத்தமா செட் ஆகல. நீங்க பணம் பேக்னா அது வேற விஷயம். வந்து அதாவது அவர் கொடுத்த கேரக்டர் என்னவோ அதை ஸ்கிரீன்ல வந்து ஒவ்வொரு நல்லபடியா பிரசன்ட் பண்ணிக்காரு. நம்ம ரமேஷ் திலக் ஆகட்டும், அப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் சார் ஆகட்டும், அப்புறம் பிந்து மாதிரி அவங்களோட கேரக்டர் கூட நல்லா தான் இருக்கு எல்லாமே. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்கோம். ஏன்னா நமக்கு அந்த குழந்தையை கடத்துறாங்க, அந்த குழந்தையை கடத்துற ஃபீலிங் நமக்கு ஆடியன்ஸ் வரல. ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு இவரா நடிச்சிருக்காரு. ஒரு ஹீரோ வந்து பக்கா அந்த கேரக்டருக்கு பொருந்தி நடிச்சிருக்காரு. சின்ன குழந்தை ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து ஆக்டிங் வாங்குறதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அந்த பொண்ணு என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்குறா. அந்த பொண்ணு ஆக்டிங் எங்கேயுமே குறை கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கா. ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப சோர்ந்து போய் சாப்பாடு இல்லாம இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஷாட்லாம் வருது. அப்போ கண்ணை திறக்க முடியாம அப்படிலாம் பண்றது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்கா. இன்னொன்னு, அந்த ஹீரோயின் தேஜு அஸ்வினி வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க, நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிளாக்மெயில் படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருந்தது. ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா நல்லா தான் நடிச்சிருக்காரு. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. த்ரில்லர் தான் இது. ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு போரே அடிக்காத அளவுக்கு சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு கம்பேக் மூவின்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷை விட ஸ்ரீகாந்துக்கு நல்ல கம்பேக் மூவி. எமோஷனலா சூப்பரா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். த்ரில்லராகவும் நல்லா இருக்கு. ஸ்ரீகாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பிந்து மாதவியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். ஒரு குழந்தைய தவிக்க விட்ட ஒரு அம்மா, அந்த குழந்தைய என்ன சாப்பிட்டுருப்பாளா இல்லையா, அந்த ஒரு ஏக்கத்துல இருக்க ஒரு அம்மாவா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. சாரோட முந்தைய படங்கள் கண்ணை நம்பாது, அந்த 20 ஆயிரம் கண்கள் எந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஸ் ஸ்ட்ரீட்டா இருந்ததோ அதே மாதிரி அதை விட ஒரு பங்கு மேலவே இருந்தது. அண்ட் சாரோட படங்கள் கண்டிப்பா வந்து சொல்லவே தேவையில்ல, சஸ்பென்ஸ் ட்ரீட்டா தான் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அதை வந்து எந்த விதத்திலையும் ஏமாற்றம் இல்லாம அந்த முந்தைய படங்களை விட இது பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருந்தது. கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து படங்கள் பாருங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிடிச்ச மூவிஸ் பிடிச்ச ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். ஏதோ லாக் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கும், ஆனா அது மாதிரி எதுவும் இல்லை. சின்ன மைனியூட்டா கூட போர் அடிக்கிற மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் அடுத்து என்னன்னே இருந்தது. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், இன்டர்வல் சீனா இருக்கட்டும், கிளைமாக்ஸா இருக்கட்டும், சூப்பரா இருக்கு. ஏன்னா எதிர்பார்க்கவே முடியல. மற்ற படத்துல அடுத்து இவங்க தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இன்டர்வல் சீன் ஆகட்டும் சரி, கிளைமேக்ஸ்லயும் சரி, எதிரே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு சூப்பரா பண்றாங்க, நல்லா இருக்கு. பேசிக்ஸ்ல ஒரு 2-3 தப்பு பண்ணிருக்காங்க. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா நிறைய சூப்பரான விஷயங்கள் பண்ணிருக்காங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம். இந்த ஒரு சில விஷயத்தை கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ரொம்ப சூப்பரான படமா வந்திருக்கும். பட் இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம்.